வேழமுகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுத்து வரும். வேழமுகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுத்து வரும். வெள்ளை கொம்பன் விநாயகனை தொழ துள்ளி ஓடும் தொடர்ந்த வினைகளே. அப்பம் முப்பழம் அமுது செய்தருளிய தொப்பையப்பனை தொழ வினையாருமே. தொப்பையப்பனை தொழ வினையாருமே. ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். மூஷகவாஹன மோதகஹஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே. கணபதி ஹோம விதானம். கணபதி ஹோமத்தை விசேஷமான தினத்தில் விடிகாலை நேரத்திலோ அல்லது நல்ல நேரத்திலோ பக்தி ஸ்ரத்தையுடன் செய்தால் ஞானம், செல்வம், கல்வி, புகழ், சகல காரிய சித்தி, சங்கட நிவாரணம் முதலியவை உண்டாகும். இந்த ஹோமம் மாதத்தில் வளர்பிறை சதுர்த்தி அல்லது தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தி மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலோ விசேஷ சுப காரியங்கள் தொடங்கும் முன்பாகவோ புது வியாபாரம் தொழில் தொடங்கும் முன்பாகவோ காரியங்கள் ஏதாவது இடையூறுகள் ஏற்பட்டிருக்கும் பொழுதோ இதை செய்தால் நல்ல அனுகூலமான பலன்கள் நிச்சயம் உண்டாகி சகல காரிய சித்தியை அடையலாம். இந்த கணபதி ஹோமமாகப்பட்டது அநேக விதமான வழிமுறைகளில் உள்ளது. இந்த கேசட்டில் எல்லோருக்கும் பொதுவான முறையில் இருக்க முயற்சி செய்து இதை நாங்கள் உங்களுக்கு அளித்துள்ளோம். ஹோமத்துக்கு வேண்டிய பூஜை திரவியங்கள்: அஷ்டதிரவியம், அவுல், நெல் பொரி, சத்துமாவு, கரும்பு துண்டுகள், தேங்காய் கீற்று அல்லது உலர்ந்த கொப்பரை, எள்ளு, வாழைப்பழம் மற்றும் பழ வகைகள், முடிந்தால் கொழுக்கட்டை இவைகளை சேர்த்து 2 பாகங்களாக பிரித்து ஒரு பாகம் ஹோமத்தில் சேர்ப்பதற்கும் மறுபாகம் நைவேத்தியம் பண்ணுவதற்கும் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஹோமம் வளர்ப்பதற்கு நல்ல நெய், உலர்ந்த விரட்டி, உடைச்ச விறகு, சமித்து, தர்பை, அருகம்பில், மஞ்சள் பொடி, குங்குமம், வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம், புஷ்பம், உதிரி புஷ்பம், மாலைகள், சந்தனம், பன்னீர், ஊதுவத்தி, கற்பூரம், சாம்பிராணி, பச்சரிசி, தேங்காய். புது தொழில் வியாபாரம் தொடங்குகிறவர்கள் திருஷ்டி பூசணிக்காய், எலுமிச்சம்பழம், விபூதி, மஞ்சளிலே அட்சதை, மாவிலை கொத்து, மணை, மணி, கலச சொம்பு, தூபாரத்தி தட்டு, தீபாரத்தி தட்டு, தீர்த்த பாத்திரம், உத்தரணி ஆகியவைகளை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஹோமம் வளர்ப்பதற்கு ஹோமகுண்டம் அல்லது செங்கல், மணல் இவைகளை பரப்பி ஹோமகுண்டத்தை தயார் செய்து கொள்ள வேண்டும். ஹோமம் செய்கிறவர்கள் கிழக்கு முகமாக நோக்கி உட்கார்ந்து கொண்டு உங்களுக்கு முன்புறம் ஹோமகுண்டத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். ஹோமகுண்டத்துக்கு பக்கத்தில், அதாவது உங்களுக்கு வடக்கு பக்கமாக வாழை இலையை போட்டு அரிசியை பரப்பி நன்றாக அலங்காரம் பண்ணிக்கொண்ட கலசத்தை வைத்து வெற்றிலை, பாக்கு, பழம் வைக்க வேண்டும். கலசத்துக்கு பக்கத்தில் ஈசான்ய திக்கிலே ஸ்வஸ்திக் கோலம் போட்டு ஒருமுக தீபத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். விநாயகர் படமோ அல்லது விக்கிரகமோ கலசத்துக்கு பின்புறமாக இருக்கும்படி வைத்து அதன் முன்பாக பூஜை திரவியங்கள், பழ வகைகள், நைவேத்திய பொருட்கள் எல்லாம் இருக்கும்படி வைத்துக் கொள்ள வேண்டும். படத்துக்கு இருபுறமும் குத்து விளக்குகள் வைத்துக் கொள்ள வேண்டும். மஞ்சளிலே பிள்ளையார் பிடித்து கலசத்துக்கு முன்புறமாக வைக்க வேண்டும். இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். கணபதி என்றாலே காத்திடுவான், அவன் கடலடி தொழுதாலே வாழ்த்திடுவான். நினைத்ததும் கண்முன்னே அவன் வருவான், நாம் நினைத்தது எல்லாமே அவன் தருவான்.
வல்லவை நாயகா வரம் தருவாய். வல்லவை நாயகா வரம் தருவாய். உயர் நல்லவை தந்திட என் மனம் வருவாய். வல்லவை நாயகா வரம் தருவாய். வரம் தருவாய். உலகினில் முதலாகும் உன்னுருவே. உலகினில் முதலாகும் உன்னுருவே. தினம் உன்னையே தொழுவோர்க்கு திருவுருவே. உன்னையே தொழுவோர்க்கு திருவுருவே. வல்லவை நாயகா வரம் தருவாய். உயர் நல்லவை தந்திட என் மனம் வருவாய். வல்லவை நாயகா வரம் தருவாய். அவ்வையின் அகவலோ உன் விருப்பம். அவ்வையின் அகவலோ உன் விருப்பம். நல்ல அருந்தமிழ் பாக்களும் உனை துதிக்கும். அன்னையும் தந்தையும் முதல் என்றாய். அன்னையும் தந்தையும் முதல் என்றாய். அதனால் அகிலத்தில் முதலாகி நீ நின்றாய். அதனால் அகிலத்தில் முதலாகி நீ நின்றாய். வல்லவை நாயகா வரம் தருவாய். வரம் தருவாய். பார்த்திட பெருகிடும் பரவசமே. பார்த்திட பெருகிடும் பரவசமே. தினம் பண்புடன் பணிவார்க்கு நவரசமே. பார்த்திட பெருகிடும் பரவசமே. தினம் பண்புடன் பணிவார்க்கு நவரசமே. எம்மையே தந்தோமே. எம்மையோ தந்தோமே உன்பதமே. எம்மையே தந்தோமே உன்பதமே. நீ எழிலாய் வந்திடுவாய் என் வசமே. நீ எழிலாய் வந்திடுவாய் என் வசமே. வல்லவை நாயகா வரம் தருவாய். உயர் நல்லவை தந்திட என் மனம் வருவாய். வல்லவை நாயகா வரம் தருவாய். வரம் தருவாய். என்ன எல்லாம் ரெடியா? பூஜையை ஆரம்பிக்கலாமா? மணி வாசிங்கோ. ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தந்து ரக்ஷசாம் குரு கண்டாரவம் தத்ரா தேவதாः காலகாஞ்சனம் இது கண்டாநாதம் கிருத்வா. விளக்கு ஏற்றுங்கோ. குத்து விளக்கும் ஒரு முக தீபம் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தீபத்தையும் ஏற்றிக்கணும். உத்தேஹேப்யஸ்வஜாத வேதோ பக்னன் நிருதிம் மம பசோகஷ்ட மஹ்யமாவஹ ஜீவனஞ்ச திசோ திசா. எங்கும் நிறைஞ்சவரும் வெண்ணிற ஆடை உடுத்தவரும் நிலவு போன்ற ஒளி உள்ளவரும் 4 கைகளை உள்ளவரும் எப்பொழுதும் சிரித்து கொண்டும் ஆனந்தமாக இருக்கும் முகமண்டலத்தை உடையவரும் வளைந்த துதிக்கையும் பெரிய சரீரமும் படைத்து கோடி சூரியனுக்கொப்பான பிரகாசத்துடன் விளங்கும் விநாயகனே, நான் செய்யும் எல்லாவிதமான காரியங்களும் தங்கு தடையில்லாமல் இருக்க எல்லா இடையூறுகளையும் விலக்க வேண்டும் என்று தியானம் பண்ணிண்டு நான் சொல்றத நீங்களும் சொல்லிக்கிட்டே வரணும். शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. பிள்ளையார் குட்டுங்கோ.
वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा விநாயக பெருமான நல்லா தியானம் பண்ணிட்டு புஷ்ப அட்சத கலசம் குத்து விளக்கு சுவாமி படம் இது மேலே போட்டுருங்க. தீர்த்த பாத்திரத்தில் இருக்கிற ஜலத்தை உத்ரணியினால கையில் விட்டுண்டு வலது கையில் விட்டுண்டு கீழ்வரம் மந்திரத்தை சொல்லி சாப்பிடணும். ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ, கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேஷ பத்மநாப தாமோதர. ரெண்டு தர்பை எடுத்துட்டு உங்க காலடியில் போட்டுக்கோங்க. தர்பேஸ்வாசீனஹ. மறுபடியும் ரெண்டு தர்பைய உங்க மோதிர விரல்ல மடிச்சு வச்சுக்கோங்க. தர்பாந்தாரயமானஹ. சங்கல்பம் பண்ணுங்க. இடது கையை கீழே வலது கையில மேல வச்சுக்கோங்க. மமான் சொல்லுங்க. உபாக்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா சுபதினே ஸ்ரீ மகாகணபதி பிரீச்சர்த்தம் நக்ஷத்ரே உங்க நட்சத்திரத்தை சொல்லிக்கோங்க. ராசு ராசி சொல்லிக்கோங்க. ஜாதஸ்யா உங்க பேர் சொல்லிக்கோங்க. சக குடும்பஸ்யா உங்க குடும்பத்தை சேர்ந்தவா எல்லார் பேரும் சொல்லிக்கோங்க. புது தொழில் தொடங்குறவா அதனுடைய பேரு, வியாபாரம் தொடங்குறவா அதனுடைய பேரு, இதெல்லாம் சொல்லிக்கணும். ஸ்ரீ கணபதி பிரீச்சர்த்தம் கணபதி பிரசாதேன மமான்னு சொல்லுங்க. சகல காரிய அனுகூல சித்தியர்த்தம் சகல காரிய துரிதோபசாந்த்யர்த்தம் சகல காரிய நிர்விக்னேன பரிசமாவாப்த்யர்த்தம் சர்வாபீஷ்ட சித்தியர்த்தம் சர்வாரீஷ்ட சாந்த்யர்த்தம் महागणपति प्रीत्यर्थम समस्त मंगलावाप्त्यर्थम गणपति होमाख्य कर्म करिष्ये. உங்க கையில இருக்கிற தர்பைய வடக்கு பக்கமா போட்டுருங்க. உத்தரத்தோ தர்பா நிரஸ்யா. மறுபடியும் கையில புஷ்ப அக்ஷதை வச்சுட்டு வருண பகவான தியானம் பண்ணுங்க. இமம்மே வருணஸ்ருதேஹவமர்யாஜமுடயா த்வாமவஸ்யராஜகே तत्त्वायामि ब्रह्मणा वन्दमानस्तदाजास्ते यजमानो हविर्भिः अहेणमानो वरुणे हवोज्जुषं समानाय प्रमोषेः. गङ्गे च यमुने चैव गोदावरि सरस्वती नर्मदा सिन्धु कावेरी जलेऽस्मिन् सन्निधिं कुरु. अस्मिन् कुम्भे वरुणं गङ्गादि पुण्यतीर्थम् आवाहयामि. पुष्प अक्षत कुम्भत्तु मेल पोट्रुंग. वरुणाय नमः. धूपदीप सर्वोपचाराः सालंकाराः. மறுபடியும் கும்பத்தில் புஷ்ப அட்சதை போடுங்க. தீப பூஜை. ஒருமுக தீபத்து மேலே குத்து விளக்கு மேலே துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியை தியானம் பண்ணிட்டு புஷ்ப அட்சதை கையில் வச்சுக்கோங்க. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே शरण्ये त्र्यंबके देवी नारायणि नमोस्तुते. अस्मिन् दीपमण्डले दुर्गा लक्ष्मी सरस्वतीं ध्यायामि आवाहयामि. दीपमण्डले दुर्गा लक्ष्मी सरस्वत्यै नमः. धूपदीप सर्वोपचाराः सालंकाराः. கையில் இருக்கிற புஷ்ப அட்சதை விளக்கு முன்பாக போட்டு நமஸ்காரம் பண்ணிக்கணும். மகாகணபதி ஆவாகனம். மறுபடியும் புஷ்ப அட்சதை கையில் வச்சுட்டு கணபதி பெருமான நல்ல தியானம் பண்ணுங்க. ஓம் गणानां त्वा गणपतिगं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनः शृण्वन्नोतिभिः सेदसादनम् तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्. ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानयतु. आवाहितो भव स्थापितो भव सन्निहितो भव सुप्रसन्नो भव वरदो भव स्थिरासनं कुरु. प्रसीद 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 स्वामिन्